வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சிக்கிம் மாநிலம் உருவாக்கப்பட்ட பொன்விழா கொண்டாட்டத்தை ஒட்டி அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் அரசுமுறை பயணமாக மேற்கு வங்க மாநிலம் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அலிப்பூர்துவார் மற்றும் குச்பிகார் மாவட்டங்களில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அதைத் தொடர்ந்து இன்று மாலை பீகார் செல்லும் பிரதமர் சுமார் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பாட்னா விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பயணிகள் முனையத்தையும் திறந்து வைக்க உள்ளார். தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் ஆதரவு அளிப்பதாக புதுடெல்லியில் இத்தாலியின் தேசிய தினத்தை ஒட்டி அந்நாட்டு தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேசினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் வெளிநாடுகளுக்கு சென்று எடுத்துரைத்து வருகின்றனர். ஐக்கிய ஜனதாதள கட்சியின் திரு சஞ்சய் ஜா தலைமையிலான குழு நேற்று இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா சென்றடைந்தது. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான மற்றொரு குழு இத்தாலியின் ரோம் நகரிலும், மற்றொரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜேந்த பாண்டா தலைமையிலான குழுவினர் சவுதி அரேபியாவிற்கும் சென்றுள்ளனர். இதேபோல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான குழுவினர் பனாமா சென்று அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் திரு டானா கெஸ்டனேடாவை சந்தித்து பேசினார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளனர். இதேபோல் தமிழ்நாட்டின் திமுக மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி தலைமையிலான மற்றொரு குழு கிரீஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை சந்தித்து பேசினர். கிரீஸ் வெளியுறவு துணை அமைச்சரையும் அவர்கள் சந்தித்து பேசினர். புதுச்சேரி அரசின் மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் 6 மையங்களில் நடைபெறவுள்ளது. தேர்வுக்கான நுழைவுச்சீட்டுகளை அரசின் ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.